தபால் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ள வாக்குகளின் மூலமாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னணியில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில, இந்த நேரம் உங்களுக்கு காலி மாவட்டத்தில் அம்பலங்கொடை பிரதேசத்தில இருக்கக்கூடிய வாக்குகள் உங்களுக்கு நான் தரப்போறேன். இதில வந்து மொத்தமான வாக்குகள் 79,794 வாக்குகள் இருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட வாக்குகள். அதில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 33,026 வாக்குகளை பெற்று 100க்கு 53% என்ற அடிப்படையில் முன்னணியில் இருக்கிறார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 17,453 வாக்குகளை பெற்று 100க்கு 28.01 என்ற சதவிகித அடிப்படையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 7,428 வாக்குகளை பெற்று 11.92 என்ற சதவிகித அடிப்படையில் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 2,245 வாக்குகளை பெற்று 100க்கு 3.6 என்ற சதவிகித அடிப்படையில் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று திலித் ஜெயவீர அவர்கள் 699 வாக்குகளை அம்பலங்கொடையில் பெற்று 100க்கு 1.12% அடிப்படையில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அம்பலங்கொடையில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 79,794 வாக்குகள். இதில் மக்களால் இடப்பட்ட வாக்குகள் 63,483 வாக்குகள் என்ற சந்தர்ப்பத்தில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1,169 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகள் 62,314 வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேபோன்று இதுவரை நேரமும் நாங்கள் அறிவித்த அந்த அறிவிப்பின் போது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3,0756 வாக்குகளை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1,06,508 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 1,17,842 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 10,070 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதேபோன்று திலித் ஜெயவீர் அவர்கள் 3,952 வாக்குகளை மொத்தமாக பெற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கின்றதோ அதை நிச்சயமாக பதிவு செய்யுங்கள். நானும் அதை தெரிந்து கொள்கின்றேன். நன்றி.